வணக்கம். +2 மேத்தமேட்டிக்ஸ் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 6.24 ஒரு நேர்கோடு 1,2,-3 என்ற புள்ளி வழியாக செல்கிறது மற்றும் 4i + 5j - 7k என்ற வெக்டருக்கு இணையாக உள்ளது எனில் அக்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளத்தை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,2,-3ங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். டிஃபால்ட் வியூ வேணும்னா அந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டிஃபால்ட் வியூக்கும் வந்துடும். அண்ட் இங்கே வெக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். என்ன வெக்டர்னா யூ வெக்டர். இதுதான் அந்த வெக்டரு. 4i + 5j - 7k அதுதான் இந்த வெக்டரு. நம்முடைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு இந்த 1,2,-3ங்கிற புள்ளி வழியாக செல்கிறது மற்றும் இந்த வெக்டருக்கு இணையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா x = 1,2,-3 + λ 4, 5, - 7 இருக்கு. அதாவது i வெக்டர் + 2j வெக்டர் - 3k வெக்டர் ப்ளஸ் புக்கில் டீன்னு இருக்கும், இங்கே லேம்டான்னு எடுத்திருக்கோம். 4i + 5j - 7k. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். Ctrl A கொடுத்து எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜியோஜிப்ரா 3D கால்குலேட்டர் நான் வச்சுருக்கேன். டிஃபால்ட் வியூ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் வியூக்கு வந்துடும். எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ப்ராக்கெட்டும் வந்துடும். 1,2,-3 அப்படின்னு கொடுத்து இதுதான் என்டர் கீ, என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் ஏங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தெரியும். இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதோடைய வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம், கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து நமக்கு ஒரு வெக்டர் வேணும். ஸோ ஜியோஜிப்ரா பொறுத்தளவுக்கு வெக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா யூவி அப்படின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூ ஈக்குவல்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. அந்த வெக்டர் காம்பனன்ட்ஸ் மட்டும் டைப் பண்ணுங்க. 4i + 5j - 7kல 4, 5, -7 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இங்கே பாருங்க யூங்கிற ஒரு வெக்டர் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதோட கலர் நமக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேல்யூ வேணாலும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா பாருங்க 4, 5, -7. இப்போ இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த வெக்டருக்கு இணையாக இருக்கக்கூடிய கோடு வேணும். அந்த கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ டூல்ஸ் போகலாம். டூல்ஸில் போனீங்கன்னா இப்போ பாருங்க பேரலல் லைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. லைன்ஸ் அண்ட் பாலிகன்ஸில் பேரலல் லைன் அதை கிளிக் பண்ணோடனே பாருங்க செலக்ட் பேரலல் லைன் அண்ட் பாயிண்ட்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த வெக்டரை கிளிக் பண்ணுறோம். பாருங்க நமக்கான லைன் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ அல்ஜிப்ரா வியூவை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க, நமக்கான இந்த லைன் கிடைச்சிருச்சு. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி இருக்குது. அதே போல் நம்முடைய வெக்டருக்கு இணையாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அதோடைய சமன்பாடு பாருங்கள் இந்த அல்ஜிப்ரா வியூவில் இங்கே இருக்கும். 1,2,-3 + λ டைம்ஸ் 4, 5, -7 இருக்கு. இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரொம்ப எளிமையாக விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய மாடலுக்கு வந்து வெக்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப எளிமையாக நம்ம புரிய வச்சிடலாம். இதை நீங்கள் கிளாஸ் ரூம் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுற மாதிரியே நம்ம இந்த கண்டென்ட்டை விசுவலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வரைஞ்சிக்கிறோம், ஒரு வெக்டர் வரைஞ்சிக்கிறோம். இந்த புள்ளி வழியாகவும் இந்த வெக்டருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு கோடு, அந்த கோடு தான் இது, அந்த கோட்டின் சமன்பாடு தான் இது அப்படிங்கிறத நம்ம காட்டலாம். இதே போல் அடுத்தடுத்த கண்டென்ட்டில் இந்த ஜியோஜிப்ரா 3D கான்செப்டை நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ.